செய்தி. அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாடகி கல்பனா தற்போது சுய நினைவுக்கு திரும்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாடகி கல்பனா தூக்க மாத்திரை சாப்பிட்டதை காவல்துறை மருத்துவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். தற்போது பாடகி கல்பனா சுயநினைவுக்கு திரும்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவரிடம் பேச்சுவார்த்தை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டதா? என்ன விவரங்கள்? வணக்கம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நிஜாம்பேட்டையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பின்னணி பாடகி கல்பனா வசித்து வந்துள்ளார். இவர் அவர் வீடு 2 நாட்களாக திறக்கப்படாமல் இருந்திருக்கிறது. இதனால் சந்தேகமடைந்த குடியிருப்பு வசிகள் வீட்டின் கதவை தட்டியும் திறக்கவில்லை. அவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அவர்கள் கதவை உடைத்து பார்க்கும்போது அவர் சுயநினைவின்றி நிலையில் இருந்ததாகவும் அவர் கையில் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் தூக்கு மாத்திரை இருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவர் பரிசோதித்த போது தூக்கு மாத்திரை விழுங்கி இருக்கிறதாகவும் அதனால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. வெண்டிலேட்டர் உதவியுடன் நேற்று முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது அவர் உடல்நிலை தேறி வருவதாகவும் சுயநினைவு திரும்பி இருப்பதாகவும் மருத்துவர் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஐசியூ பிரிவிலிருந்து ஜெனரல் வார்டுக்கு அவர் மாற்றப்பட்டு விட்டதாகவும் இனிமேல் போலீசார் எதற்காக அவர் தூக்கு மாத்திரை சாப்பிட்டார் என்ற கோணத்தில் போலீசார் தங்கள் விசாரணையை தொடங்க உள்ள இருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.